ஜென்டில்மேன் ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way இல்ல நான் பயப்படுறேனான்னு தெரியல. ஏதோ ஒண்ணு என்ன திடீர்னு ஆக்கிரமிச்சுக்கும். இந்த சமயத்துல நான் நானாவே இருக்க மாட்டேன். வேற ஒரு ஆளா மாதிரி ரியாக்ட் பண்ணிருவேன். உனக்கு தெரியாது மல்லி, நான் அடிக்கடி தூக்கத்துல பயந்து கண்ணு முழிச்சிருவேன். என் உடம்பெல்லாம் வேர்த்து இருக்கும். என்ன நடந்திருக்கும் தெரியுமா? யாரோ ஒருத்தர் வெண்பாவை என்கிட்ட இருந்து பறிக்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த பயம் என்னை விட்டு போக மாட்டேங்குது மல்லி. அதுல இருந்துதான் நான் அப்படி பிஹேவ் பண்ணிடுறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். எனக்கு அது புரியுங்க. நீங்க உங்க மனசுல ரேணுகா அக்காவை தான் ரொம்ப நேசிக்கிறீங்க. ரேணுகா அக்காக்கு அடுத்ததா நீங்க வெண்பாவை தான் நேசிக்கிறீங்க. வெண்பாவை நான் அம்மா ஸ்தானத்துல இருந்து நல்லா பாத்துக்கிறேங்கிறது தான் நீங்க என்ன லவ் பண்றதுக்கே காரணம். இதெல்லாம் எனக்கு புரியுதுங்க. ஆனா இப்போ அவ ஏன் குழந்தை ஆயிட்டா. கம்ப்ளீட்டா அவ ஏன் குழந்தை. அவளுக்கு ஒண்ணுனா நான் வயித்துல சுமந்து பெற்றிருந்தா எப்படி மனசு துடிக்குமோ அப்படிதான் எனக்கு மனசு துடிக்கும். அவ கொஞ்ச நேரம் என் கண்ணு முன்னாடி இல்லனா என் இதயம் எவ்வளவு வேகமா துடிக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். அவளை மறுபடியும் கண்ணு முன்னாடி பார்த்தாதான் என் மனசு நிம்மதியாகும். நான் அப்படி ஆயிட்டேங்க. நான் இன்னும் வெண்பாவை பாத்துக்க வந்த பொண்ணு இல்ல. நான் அவளோட அம்மா. ஆனா ஒரு சின்ன விஷயத்துக்கு சட்டுன்னு கோவப்பட்டு அவ ஏன் பொண்ணுன்னு பிரிச்சு பேசிட்டீங்களே. நம்ம பொண்ணு திடீர்னு உங்க பொண்ணு ஆயிட்டால. இப்படிதான் திடீர்னு ஒரு நாள் ஆயிடுமோ அந்த கேள்விதான் எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்க வைக்குதுங்க. எனக்கும் அந்த தீபிகாவால நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு மல்லி. அவங்க எவ்வளவு கீழே இறங்கி போய் குழந்தையோட ஷூல கண்ணாடி துண்ட போட்டிருக்காங்க. அவங்க சரியான மனநிலையில இல்லைன்னு எனக்கு தோணுது. அவங்களோட எல்லா தோல்விக்கும் நீயும் நானும் தான் காரணம்னு நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து குழந்தைய விலக்கி பாதுகாப்பா வைக்கணும்னு தான் வெண்பாவை அனுப்ப வேண்டாம்னு சொன்னேன். நீ மீறி பண்ணிட்டியா? என்னால அந்த வலியை தாங்க முடியல. அதனாலதான் அப்படி பேசிட்டேன். வெண்பா மேல இருக்கிற பாசத்துல அப்படி பேசிட்டேன் மல்லி. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. எனக்கும் அதே நெருக்கடி தாங்க. நானும் வெண்பா மேல இருக்கிற பாசத்துல தான் அதை செஞ்சேன். அவ அழுதுட்டே இருந்தான்னு தான் நான் கூட்டிட்டு போனேன். நீங்க ஒரு ஆர்டர் போட்டுட்டு கிளம்பி போடுறீங்க. பகல் முழுக்க அவ கூட இருக்கிறது நான். அவ சாப்பிடாம அழுதுட்டு பிடிவாதம் பிடிச்சிட்டே இருந்தா எவ்வளவு நேரங்க என்னால தாங்க முடியும்? நான் அம்மாங்க. நான் பொம்பளை. உங்களை மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா எங்களால இருக்க முடியாது. எங்க மனசு இறங்கிடும். அது எங்க மேல இருக்கிற சாபம். அப்படி குழந்தை அழறத தாங்க முடியாம நான் பண்ணது நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா எனக்கு மனசு வலிக்காதா? ஓகே 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 ஓகே. நான் எந்த அளவுக்கு வெண்பாவை நேசிக்கிறேனோ அதே அளவுக்கு தான் நீயும் நேசிக்கிற. நான் அதை மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன். இல்ல, நான் நேசிக்கிற அளவுக்கு தான் நீங்க நேசிக்கிறீங்க. அப்படி சொல்லுங்க. ரெண்டும் ஒண்ணு தானே? இல்ல இல்ல, ரெண்டும் வேற வேற. ஏன் லவ்வோட அளவு கொஞ்சம் ஜாஸ்தி. சரி சரி, நீ நேசிக்கிற அளவுக்கு நானும் நேசிக்கிறேன். போதுமா? இனி எப்பவும் அதை சந்தேகப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. சரி, இனி எப்பவும் நான் சந்தேகப்பட மாட்டேன். அதான் நீ சொன்னதெல்லாம் நான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? இன்னும் ஏன் உம்முன்னு இருக்க? ஆனாலும் நீங்க என்கிட்ட அப்படி பேசினதுக்கு காது பிடிச்சு ஒரு கிள்ளு கிள்ளுனாதான் எனக்கு மனசு ஆறும் போல இருக்கு. முதல்ல அப்படி ஒரு கிள்ளி கிள்ளிக்கிறேன். உங்க பொண்ணுன்னு சொல்லுவீங்க? சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் மல்லி, சொல்ல மாட்டேன். வெண்பா ஓம் பொண்ணுதான், ஓம் பொண்ணுதான். ஓகேவா? அப்பா புருஷனை தேடி போயிட்டே இருக்கியாடி? கேவலம் ஒரு தேர்ட் ரேட் கிரிமினலுக்காக என்ன கை நீட்டி அடிச்சிட்டால, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஒரு கிரிமினலே இல்ல.
எப்ப நீ தேவையில்லாம மல்லிய ஒரு பொய்யான கேஸ்ல மாட்ட வைக்கணும்னு நினைச்சியோ அப்பத்துல இருந்து நீ கீழே போய்கிட்டு இருக்க. தயவு செஞ்சு இப்பயாச்சும் திருந்து. ஐஷு உன்னை வெறுக்கிறது உன்னோட கேவலமான பிஹேவியருக்காக. அவ வெறுக்கிறது உன்னோட கிரிமினல் புத்திக்காக. உன் வெறுப்புனால உன் கோபத்தினால நாங்க எல்லாருமே அவமானப்படுறோம் தீபிகா. நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் கொஞ்ச நாளாவது சேர்ந்து வாழுங்க. அட்லீஸ்ட் அவ கண்ணு முன்னாடியாவது சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிங்க. வாய்ப்பு இருந்தா சந்தோஷமாவே இருங்க. அம்மாடி தீபிகா, என்னம்மா கடுமையா ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்க? ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருந்து பாத்துட்டு இருக்கேன், நீ நல்லாவே இல்லையே. நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? நான் ஒரு நல்ல அம்மா இல்ல, ஒரு நல்ல மனுஷன் இல்லன்னு தான் எல்லாரும் ஊரெல்லாம் பரப்பி வச்சிருக்கீங்களே. உன்னை யாருமா அப்படி சொன்னா? உன்னை அப்படி சொல்றதுக்கு யாரு தைரியம் இருக்கு? உன் தொழிலும் உன்னை எப்பவும் கோபமா வச்சிருக்கு, எப்பவும் பரபரப்பா வச்சிருக்கு. அதை புரிஞ்சுக்காதவங்க தான் உன்னை அப்படி சொல்லுவாங்க. நான் பெத்த பொண்ணே சொல்லிருக்காளே, நான் சந்தோஷமாவே இல்லன்னு சொல்லிருக்காளே. இந்த வீட்டுல பிறந்ததுக்கு வேற எங்கேயாவது பிறந்திருக்கலாம். அடுத்த ஜென்மத்துல வெண்பாவோட அம்மா அப்பாவுக்கு தான் குழந்தையா பிறக்கணும்னு சொல்லிருக்காளே. அப்போ அவளை நான் நல்லா வளர்க்கலன்னு தானே அர்த்தம்? அம்மாடி, நீயும் தீபனும் பிரிஞ்சிருக்கிறது பாப்பா மனசுல ஒரு பெரிய வடுவா இருக்குன்னு டாக்டர் சொன்னாருமா. அதுதான் இந்த ஃபிட்ஸுக்கு காரணம்னு சொன்னாருமா. நீங்க சேர்ந்து இருந்தாதான் அவ மனசுல இருக்கிற கவலை போகும். அப்பதான் அவன் முழுசா குணமாவன்னு சொன்னாருமா. இதுல எங்க இருந்துமா வந்துச்சு நீ நல்ல அம்மா இல்லைன்ற விஷயம்? தீபனும் நானும் எப்படி மாமா ஒண்ணு சேர்ந்து வாழ முடியும்? இதை இவ புரிஞ்சுக்க வேண்டாமா? வெளியே இருக்கிறவங்க சொல்றதே ஈஸி. அவன் என்னை எவ்வளவோ அவமானப்படுத்திருக்கான். நான் எப்படி அவன் கூட சேர்ந்து வாழ முடியும்? அம்மாடி, தீபன் ஒன்ன அவமானப்படுத்தினாரா இல்ல தீபன் நீ அவமானப்படுத்தினியா? இது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்க வேண்டிய விஷயமா. அத பத்திலாம் நான் பேச விரும்பல. இப்ப பிரச்சனை அது இல்ல, நம்ம குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கா. நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிற கவலையில அவளுக்கு பிட்ஸ் வந்திருக்கு. அது உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிருக்காருமா. இந்த கட்டத்துல என்ன செய்யறதுன்னு நாம தான் முடிவு பண்ணணும். வேணும்னா ஐஷுவ தீபனே வளர்க்கட்டும். வாரத்துல 2 நாள் வேணும்னா என்கிட்ட வந்து விடட்டும். அப்ப வேணா அவ சந்தோஷமா இருக்காளான்னு பாக்குறேன். இதெல்லாம் ஒரு பேச்சாமா? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா தான் குழந்தை நல்லா வளரும்னு சொன்னா குழந்தைய கொண்டு போய் தீபன்ட்டு விட சொல்ற? இது குழந்தை வளர்றதுக்கு வழி பண்ணாதுமா. வேற என்னதான் மாமா பண்ண சொல்றீங்க? அம்மாடி, நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் ஒண்ணும் இல்ல. உன்னை போல ஒரு பொண்டாட்டி தீபனுக்கும் கிடைச்சிடாது. தீபன் மாதிரி ஒரு புருஷன் உனக்கும் கிடைக்க மாட்டான். இதெல்லாம் அவங்களுக்கு உடனே புரியாதும்மா. அட்லீஸ்ட் நம்ம ஐசோ மனசுல வச்சுக்கிட்டாவது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வீட்டுல இருங்க. அடுத்து என்ன நடக்குன்னு கடவுள் முடிவு பண்ணட்டும். இது ரொம்ப நாளா என் மனசுல இருந்துச்சு. நான்லாம் சொன்னா என்ன திட்டுவேன், அதான் அமைதியா இருந்தேன். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு எடுங்கம்மா. எங்க காலத்துலலாம் குழந்தைக்காக எதையே விட்டு கொடுக்கலாம்னு நினைப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. எஸ் கம் இன். ஓ விஜய், வாங்க வாங்க வாங்க, ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க் யூ. உங்களை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க கடப்பாவே எங்கேயோ போயிருக்கிறதா சொன்னாங்களே. ஒரு நாள் ட்ரிப் தான் தீபன், மறுநாளே வந்துட்டேன். ஓ சரி, என்ன சாப்பிடுறீங்க? டீ காஃபி ஏதாவது? ஐயோ இல்ல தீபன், அதெல்லாம் வேண்டாம். என் ஒய்ஃப் கையால நல்லா சாப்பிட்டேன். எனக்கு தான் அந்த குடுப்பனை இல்ல. கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரினா நானே சமைச்சுக்கணும், நானே துணி துவைச்சுக்கணும். அப்படி ஒரு ஆசீர்வாதம். இது அந்த விஜய் கார் தானே? இது இங்க நிக்குது. ஒருவேளை பார்க்க வந்திருக்கானோ? 2 பேரும் இப்படி அடிக்கடி மீட் பண்ற அளவுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களா? அதான் அந்த விஜய் கொண்டுனா தீபன் துடிக்கிறானா? 2 பேரும் இந்த நேரத்துல மீட் பண்ணி என்ன பண்றாங்க? ஆமா, கடப்பால என்ன விசேஷம்? திடீர்னு கடப்பா கிளம்பி போயிருக்கீங்க? என் பார்ட்னர் குணா இருக்கான்ல, அவனுக்கு அதான் நேட்டிவ்.
நாங்க இங்க பண்ற மாதிரியே ஒரு ப்ராஜெக்ட அங்கேயும் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அதனாலதான் லேண்ட் பாக்குறதுக்காக போனோம். ரொம்ப பிஸியாக போறீங்கன்னு சொல்லுங்க. எங்களோட வேலையே இப்படிதான் தீபன். சம்டைம்ஸ் வேலையை செய்ய முடியாத அளவுக்கு பிஸி ஆயிடுவோம். திடீர்னு காரணமே தெரியாம சும்மா உட்கார வச்சிரும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ங்கிற மாதிரி பிஸியா இருக்கும் போதே சம்பாதிச்சுக்கணும். சும்மா தான் பார்க்க வந்தீங்களா இல்ல பர்டிகுலரா ஏதாவது டிஸ்கஸ் பண்ண வந்தீங்களா? ஒரு எனிதிங் எமர்ஜென்சி? எமர்ஜென்சி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தான் வந்தேன். ஓகே. நான் கடப்பா போன இடத்துல ஒரு சைபர் செக்யூரிட்டி ஆபீஸ் வச்சிருக்கிற ஒரு ஃப்ரெண்ட மீட் பண்ணேன். அவரும் நிறைய போலீஸ் டிபார்ட்மெண்டோட சேர்ந்து ஒர்க் பண்றாராம். கிரிமினல்ஸோட வேர் அபவுட்ஸ கண்டுபிடிக்கிறது அவரோட முக்கியமான வேலைன்னு சொன்னாரு. அவர்கிட்ட அந்த கவினை பத்தின டீடைல்ஸ கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவனோட மொபைல் ஆன் ஆச்சுன்னா அடுத்த நிமிஷம் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி தகவல் கிடைச்சுச்சுன்னா நம்ம உடனே கிளம்பி போய் அவனை பிடிக்க வேண்டியது இருக்கும். அதான் என்ன பண்ணலான்னு உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். பிரமாதம் விஜய். இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் தான் நீங்க பண்ணிருக்கீங்க. அந்த கவின் டீடைல் மட்டும் கிடைச்சதுன்னு வைங்க, செம்மையா இருக்கும். இப்ப ஸ்டேஷன்ல வேற புது இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அவரை வச்சு அவனை எப்படியும் தூக்கிடுறாரு. அவன் மட்டும் கிடைச்சிட்டான், சூடர் கேஸ் உடனே சால்வ் ஆயிடும். மேட்ரு என்னன்னா அது எல்லாமே தீபிகா மறுபடியும் டியூட்டியில ஜாயின் பண்றதுக்குள்ள நடக்கணும். அது ஒண்ணுதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். ஆமா, அவங்க எப்போ டியூட்டில ஜாயின் பண்றாங்க? வழக்கமா இந்த மாதிரி விஷயத்துக்கு 10 to 15 days சஸ்பென்ஷன் கொடுப்பாங்க. தீபிகா கமிஷனர் ஆபீஸ்க்கு என்கொயரி போயிட்டு வந்திருக்கா. என்ன முடிவா இருக்குன்னு தெரியும். எஸ், கம் இன். தீபிகா வா வா, உள்ள வா. உங்களை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருந்தோம். என்ன பத்தி பேசிட்டு இருந்தீங்களா? என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஐஷுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு, ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஓ, அவரு உங்களுக்கு லாயர், நீங்க அவருக்கு ஃபேமிலி கவுன்சிலரா? இல்ல, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க கொஞ்சம் விஷயத்த ஷேர் பண்ணிப்போம், அவ்வளவுதான். நான் தீபன் கிட்ட ஒரு விஷயம் பர்சனலா பேசணும். கொஞ்சம் நீங்க கிளம்புறீங்களா? அவரு என்னோட ஃப்ரெண்டு. அவர் எதுக்கு கிளம்பணும்? அதெல்லாம் அவர் இங்கதான் இருப்பாரு. நமக்குள்ளதான் எந்த பர்சனலும் இல்லன்னு ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன பர்சனல் பேச வேண்டியிருக்கு? நமக்கு டைவர்ஸ் வந்துருச்சா என்ன? அது இன்னும் 2 மாசத்துல எப்ப வேணாலும் வரும். அது வந்தாதான் பர்சனல்னு ஒண்ணு இல்லாம போகும். அது வரைக்கும் இருக்கதான் செய்யும். தீபன், நான் வேணா போயிட்டு அப்புறம் கால் பண்றேன். இருங்க இருங்க இருங்க, நானும் காரணமா தான் சொல்றேன். ப்ளீஸ் இருங்க. அது மரியாதையெல்லாம் இருக்காது. என்னதான் பர்சனலா இருந்தாலும் என்ன தேடி வந்த ஃப்ரெண்டை அப்படி அனுப்பிட முடியாது. சோ ப்ளீஸ் நீங்க இருங்க. நீ என்ன பேசணுமோ பேசலாம் தீபிகா. ஏன் என்கிட்ட தனியா பேசுறதுக்கு பயமா என்ன? அப்படியே வச்சுக்கோ. ஏன், நீ பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டர், கையை நீட்டிட்டானா ஒரு பாதுகாப்புக்கு ஃப்ரெண்ட் இருக்கட்டுமே. ப்ளீஸ் தீபன், எதுக்கு இந்த விளையாட்டு? நான் கிளம்புறேன். விஜய் இருங்க இருங்க, நான் ஒரு காரணமா தான் சொல்லிட்டு இருக்கேன். ப்ளீஸ் இருங்க. நீங்க இருங்க விஜய். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய போறதுனால எனக்கு எந்த பாதிப்பும் இல்ல. பாதிப்பு இல்லைன்னா அப்ப அது பெரிய விஷயம் இல்ல. பாதிப்பு இல்லைன்னு சொன்னதுனால அது பெரிய விஷயமா இருக்காதுன்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்காத. இது என் பொண்ணு விஷயம். ஐஷுக்கு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தல, ஐஷு அந்த டாக்டரை மீட் பண்ணா. நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் கொஞ்ச நாளாவது சேர்ந்து வாழுங்க. அட்லீஸ்ட் அவ கண்ணு முன்னாடியாவது சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிங்க. வாய்ப்பு இருந்தா சந்தோஷமாவே இருங்க. 2 வீட்டுல வாழ்ற பேரண்ட்ஸ் வளர்க்கிற குழந்தையோட மனசு 2ஆ பிளவுபட்டு தான் இருக்கும். டாக்டர் பேசினது உண்மைதானு எனக்கு தோணுச்சு. உன்னை பிரிஞ்சிருக்கிற இத்தனை வருஷத்துல நான் ஐஷுவோட முகத்துல ஒரு முழு சந்தோஷத்தை பார்க்கவே இல்ல. நானும் அவளை எங்கெங்கயோ கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன். அவ கேக்குற எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுத்துட்டேன். அவ எப்பவுமே ஒரு சோகத்துல தான் இருக்கா. நம்மளோட ஈகோ, வீம்பு இதெல்லாம் நம்ம குழந்தையோட சந்தோஷத்தை அழிச்சிடக்கூடாதுல்ல. அதனால நாம ஒரே வீட்டுல சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிருக்கேன்.
உனக்கும் அது சரின்னு தோணுச்சுன்னா பொட்டியெல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு வந்து சேரு. இல்ல நான் இப்பவும் பிடிவாதமா தான் இருப்பேனா? இரு, நான் வரேன். என்ன தீபன், தீபிகா தானா? என் கண்ணே என்னால நம்ப முடியல. அவங்க இருந்த பிடிவாதத்துக்கு இந்த ஜென்மத்துல உங்களோட சேர்ந்து வாழ மாட்டாங்கன்னு நினைச்சேன். இப்படி இவ்வளவு கூலா வந்து கூப்பிடுறாங்க. அவளை எப்பவுமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது விஜய். திடீர்னு ஆளே மாறிடுவா. ஒரு நிமிஷம் கூட டிலே பண்ணாதீங்க, உடனே கிளம்பி போயிடுங்க. நானும் அதைத்தான் யோசிக்கிறேன். அவ மூடு மாறுறதுக்குள்ள சட்டுன்னு பொட்டியை தூக்கிட்டு அங்க போயிடணும். ஏய் தினேஷ், எங்க வீட்டு பக்கம் வந்திருக்கலாம்ல, எதுக்கு என்ன இவ்ளோ தூரம் அலைய வைக்கிற? உங்க வீட்டு பக்கம் தான் உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்துகிட்டே இருக்காங்களே, அங்க எப்படி நின்னு பேச முடியும்? சரி, தலையில அடிபட்டது சரி பரவாயில்லையா? சரி, அதை விடு, அது சீக்கிரம் சரியாயிடும். இங்க பாரு, நீ கேட்ட நகை இந்த பாரு. குடு. ஆமாண்டா, அச்சசல் அதே மாதிரி தான்டா இருக்கு. நீ அனுப்புன போட்டோ வச்சு பாரு, ரெண்டும் அப்படியே இருக்கும். அப்படியா? அச்சசல் அப்படியே தான்டா இருக்கு. இதுவும் நான் நம்ம காதலுக்காக தான் பண்றேன். உடனே இதே மாதிரி வேலையில ரொம்ப கிளியா இருக்கானுன்னு தப்பா நினைச்சிடாத. தினேஷ், உன்னை நம்பி நான் வீட்டை விட்டு வர்றதுக்கே நான் தயாராயிட்டேன். இந்த விஷயத்திலயா நான் சந்தேகப்பட போறேன்? மயிலு, நீ மட்டும் நாளைக்கே செயின் எடுத்துட்டு வந்துட்டேன்னு வையே, நாம அப்படியே கிளம்பிடலாம். உறுதியா சொல்ல முடியாது தினேஷ். எங்க வீட்ல நிறைய பேர் இருக்காங்க. என் அக்கா, என் மாமா, என் அண்ணி, இவங்க எல்லாரும் இல்லாதப்பதான் அந்த செயினை நான் எடுக்க முடியும். சரி சரி, உன்னோட வசதி பாத்துக்கோ, ஆனா பத்திரமா எடுத்துட்டு வந்துரு. எடுக்க முடியலன்னு மட்டும் சொல்றாத, நான் உயிரையே விட்டுருவேன். செயின் எடுக்கலனா உயிரே விட்டுருவியா? ஏய் மயிலு, செயினுக்காக சொல்லல. அந்த செயின் இருந்தாதான் நாம காஞ்சிபுரம் போக முடியும். அங்க போனாதான் ரெஜிஸ்டர் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும். உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியலனா நான் உயிரையே விட்டுருவேன்னு சொன்னேன். சரிடா, நான் எப்படியாச்சும் எடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணே, சொல்லுங்க. இந்த போட்டோல இருக்கவனை எங்கயாவது பாத்திருக்கீங்களா? இல்லையா? இந்த ஏரியால தான் சுத்திட்டு இருக்கான்னு சொன்னாங்க. இல்லையம்மா, நான் பார்த்தது இல்லையே. பக்கத்துல வேற யாரையாச்சும் கேட்டு பாருங்க. சரிங்க அண்ணே. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாடா. ரொம்பலாம் எடுத்துட்டு வராத, ஒரு 2 செட்டு போதும். மத்ததெல்லாம் நான் வாங்கி தரேன். அது மட்டும் இல்லாம உன் ட்ரெஸ் விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, ரொம்ப வெயிலா இருக்கு, வா ஒரு இளநீ குடிச்சிட்டு போவோம். சரி வா. அண்ணே, என்னம்மா? அண்ணே, இவனை இந்த பக்கம் பாத்திருக்கீங்களா அண்ணே? ஓ, இவனாமா? இவன் இந்த ஏரியால தான் சுத்திட்டு இருப்பான். ஓ, அப்பப்ப என் கடைக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வருவாமா. ஓ, இப்ப புது பொண்ணோட எல்லாம் சுத்த ஆரம்பிச்சிட்டானா? ஏமா, இவனை உனக்கு முன்னாடியே தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியும் அண்ணே. நீ மட்டும் கிளம்பி வா, உன் வாழ்க்கையை எப்படி மாற போகுதுன்னு பாரு. ஏமா, அத வரான் பாரு, அவனான்னு போய் பாருமா. இந்த தினேஷ் லவ் பண்ணதை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நீ சந்தோஷப்படுவ பாரு. அப்படி பண்ணிடுவேன். அவனேதான் அங்க அந்த பொண்ணோட வருது, அவனே தானே. பாத்துக்கிறேன். ஐயோ, தேனிங்க வரா. மயிலு, நீ கிளம்பு, நாம அப்புறம் போன்ல பேசுவோம். மயிலு, எதுக்கு இப்படி அவசரமா கிளம்ப சொல்ற? மயிலு, நான் அப்புறம் சொல்றேன், நீ முதல்ல கிளம்புன்னு சொல்றல. ஏய், ஏன் இவ்ளோ பதட்டப்படுற? அதுவும் அந்த பொண்ணை பார்த்து பயப்படுற? அவ எங்க ஊருக்கார பொண்ணு. அவ மட்டும் நம்மள பார்த்தா என் அம்மாட்ட போய் விஷயத்த சொல்லி நம்மள அதுக்கப்புறம் ஓடி போகவே விட மாட்டா அவ. அதனாலதான் சொல்றேன், இங்க இருந்து போயிடு மயிலு, போன்னு சொல்றேன்ல. தினேஷ், தினேஷ், ஆட்டோ நிறுத்துங்கண்ணா. ஏறு ஏறு மயிலு, போ, சீக்கிரம் ஏறு, போ போ. தினேஷ், தினேஷ்.
தினேஷ் 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 ஏய் ஏய் நில்லுடா தினேஷ் ஏய் நில்லு ஏய் அட பாவி என் வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிற உன்னை சும்மாவே விட மாட்டேன். உன்னை தேடி கண்டுபிடிச்சு உன்னை காலி பண்ணுவேண்டா. அக்கா நான் ரெஸ்ட் ரூம் போகணும், கீழே போயிட்டு வந்துட்டா? சரி போயிட்டு வா.